குரான் அந்த ரகசியங்கள் எல்லாம் கடந்த ஒரு சீக்ரெட் இந்த குரான் நம்மளுக்கு சொல்லுது. நீங்கள் இந்த குரானை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் சிந்திப்பதற்கு ஏன் தவறி விடுகிறீர்கள்? யார் தன்னை படைத்த இறைவன் என்ன பேசுகிறான் என்று எவர்கள் உணர்கிறார்களோ உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். எனக்கு இந்த பிள்ளையை கொண்டு ஆறுதல் கிடைத்து விடுமா, இந்த மனைவியை கொண்டு எனக்கு ஆறுதல் கிடைத்து விடுமா, ஏராளமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தும் இருக்கின்றது. உங்களுக்கு அதனால் ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டதா? நன்றியுடன் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டிவிட்டது போன்று என்ன இருக்குதோ அதை கொண்டு என்ன செய்ய, முதல்ல நீங்க இறைவனுக்கு நன்றியோட இருங்க. எதுக்கு நன்றியோட இருக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து புகழும் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றான். அவனையே நாம் வணங்க வேண்டும், அவனிடமே நாம் உதவியும் தேட வேண்டும். இதுதான் நேரான வழியாகும். இறைவனை யார் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்களோ, இறைவன் அவனை தவிர எதுவுமே நமக்கு இல்லை என்று எவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையுடன் தன் வாழ்க்கையை தொடங்குகிறார்களோ அவர்கள் இந்த குரான் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயங்களை அது பேசுகிறது என்று சொன்னால், அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த வேதம் புத்தகத்தில், இந்த குரானில் சொல்லப்படாமல் இல்லை. இன்னைக்கு சீக்ரெட் புத்தகம் என்று ஏராளமான புத்தகங்கள், ரகசியம் என்று புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றும் மனிதனுடைய மனங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குரான் அந்த ரகசியங்கள் எல்லாம் கடந்த ஒரு சீக்ரெட் இந்த குரான் நம்மளுக்கு சொல்லுது. ஒரு வரியில், ஒரு வசனத்தில் அது சொல்லி முடிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ புத்தகங்கள் மனிதன் தன்னுடைய நோயை போக்கிக் கொள்வதற்காகவும், தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டு பணக்காரனாக ஆவது எப்படி, தொழிலதிபராக ஆவது எப்படி, மன அமைதி பெறுவது எப்படி, தியானத்தில் மன அமைதி பெறுமா, யோகா செய்தால் உடல்நடை நோய்கள் குணமாகிடுமா, நடைப்பயிற்சி செய்தால், உடற்பயிற்சி செய்தால், மருத்துவம் பார்த்தால், இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக ஏராளமான நிலைகளை கடைபிடிப்பதும் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. எப்படி மனிதன் என்ன எண்ணுகிறானோ அதன் பிரகாரம் அவன் வாழ வேண்டும் என்று எண்ணும்போது ஏராளமான புத்தகங்களை தேடுகிறான். ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குரான் என்பது ஒரு ரகசியமாகவும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கும்போது, இந்த குரானை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, சிந்தித்து நீங்கள் உணர வேண்டாமா என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனம் என்ன பேசுகிறது என்பதை ஏராளமான புத்தகங்கள், உணர்வுகள் என்ன பேசுகிறது என்பதை ஏராளமான புத்தகங்கள், எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி அவன் மனம் எப்படி அவனை பேசுகிறது, அந்த எண்ணங்கள் எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்கும்போது, இந்த குரான் வேதமாகவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற விஷயத்தை இந்த குரான், இந்த வேதம் தெளிவாக நம்மோடு பேசுகிறது. அதனால் தான் இந்த குரான் பேசுகிறது. நீங்கள் இந்த குரானை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் சிந்திப்பதற்கு ஏன் தவறி விடுகிறீர்கள்? இந்த புத்தகம் உங்களுடைய உணர்வின் புத்தகமாக இருக்கின்றது. உங்களுடைய உணர்வு என்ன பேசுகிறது அதனுடைய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கின்றது என்று இந்த குரான் பேசுகிறது. அதன் அடிப்படையில் என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டால், அத்தியாயம் 2 அல்-பஹரா என்று சொல்லக்கூடிய பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2வது அத்தியாயத்தில் 196வது வசனம்,
196வது வசனம். அந்த வசனம் ஒரு லைன், ஒரே வரி மட்டும்தான். அது நம்மளுக்கு வாழ்க்கையுடைய பாடத்தையும் உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைத்து விட்டது என்று போல நீங்கள் நினைச்சினோம். உங்கள் உணர்வு எந்த சந்தேகம் கொள்ளாமல், ஒரு உழைப்பில் கூட உங்களுக்கு சந்தேகம் வரும், ஒரு வியாபாரம் அதில் கூட சந்தேகம் வரும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம், முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். நேற்று இல்லை, இன்று நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, முதல்ல நன்றியுடன் நம்ம இருக்கணும். நன்றி செலுத்துவதற்கு ஒரு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, உடனுக்குடன் நன்றி செலுத்த வேண்டும் என்று. ஆனால் இந்த குரான் பேசுகிறது, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள். இந்த குரான் பேசுகிறது எதற்காக என்று சொன்னால், நேற்று இல்லை இன்று இருக்கின்றது என்பது போல நாம் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நம்மிடத்திலேயோ கிடைத்ததை மறுத்துவிட்டு என்ன இருக்குதோ அதை மறுத்து பிறருடைய வாழ்க்கையை பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த மேன்மை தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மனிதனுடைய மேன்மை கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது. யார் தன்னையும் தன்னை படைத்த இறைவன் என்ன பேசுகிறான் என்று எவர்கள் உணர்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் வழி. அந்த வழி யார் இடத்தில் இருக்கின்றது சொன்னால் இறைவனிடத்தில் இருக்கின்றது, வேறு எந்த இடத்திலும் இல்லை என்று கண்டிப்பாக உணர்ந்து கொள்வார்கள். அந்த நிலையிலே குரான் 2வது அத்தியாயம் 198வது வசனம் நம்மோடு பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்று சொன்னால், உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். இறைவனுடைய அருளை நாடுவது குற்றமே இல்லை. அருள் என்பது பொருளா என்று கேட்டால், ஒரு மனிதன் பொருளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் அவன் பார்ப்பதை மட்டும்தான் கேட்கின்றான். பார்க்காதது எங்கே இருக்கின்றது, அதுதான் மனிதனுக்கு தேவை. இந்த பொருளை கிடைத்தால் எனக்கு ஆறுதல் கிடைத்து விடுமா, எனக்கு இந்த பிள்ளையை கொண்டு ஆறுதல் கிடைத்து விடுமா, இந்த மனைவியை கொண்டு எனக்கு ஆறுதல் கிடைத்து விடுமா, பொருளாதாரத்தை கொண்டு வியாபாரத்தை கொண்டு எனக்கு ஆறுதல் கிடைத்து விடுமா, இந்த மருத்துவத்தை கொண்டு ஆறுதல் கிடைத்து விடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ அருள் என்பது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, இறைவனிடம் அந்த அருளானது இருக்கின்றது. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் என்னை துன்பப்படுத்தாமல் இருக்குதா? பொருளுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன், குழந்தைக்குத்தான் ஆசைப்பட்டேன், மனைவிக்குத்தான் ஆசைப்பட்டேன், கணவனுக்குத்தான் ஆசைப்பட்டேன், பேரன் பேத்திகளுக்கு ஆசைப்பட்டேன், நான் இப்படி ஏராளமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தும் இருக்கின்றது. உங்களுக்கு அதனால் ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டதா என்று கேட்டால் பெரும்பகுதியான மனிதனிடம் ஆறுதல் துன்பங்கள் இருக்கின்றன. அதுவும் வேதம் பேசுகிறது. உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் திரட்டிய செல்வங்கள், உங்கள் வீடு, உங்களுடைய வியாபாரம் அனைத்தும் ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லப்படுகிறது. உண்மைதானா? உண்மைதான். அதே போன்றுதான் சீக்ரெட் என்று சொல்லக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. அதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஒன்றடக்கிற விஷயத்தில் இந்த குரான் சொல்லிதான் வேதம். சிறியதாயினும் பெரியதாயினும் அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று பேசுகிறது. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே இல்லை. மேன்மையான பாக்கியம் என்று நீங்கள் அருளை பெற்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் அருள் என்று தெரிஞ்சிருச்சு. இறைவனை தவிர யாருமே கொடுக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. எது வேணாலும் இறைவனிடம்தான் இருக்கிறது என்று உங்களுக்கு விளங்கி கொண்டால், பாக்கி இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து உங்களுக்கு அருளை பெற்றால், அது கிடைத்து விட்டால், நின்றும் நீங்கள் அருளை பெற்றால் தூய்மையான மனதுடன், என்ன மனதுடன்? தூய்மையான மனதுடன் அல்லாஹுவை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். அருள் வந்துருச்சு, அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. எப்படி பொருளை சம்பாதிக்கிறது, எப்படி அமைதியாகிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு புத்தகம். மனம் உங்கள்கிட்ட எப்படி பேசுறது புத்தகம், அதுக்கு ஒரு புத்தகம். நீங்கள் கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகம். நன்றி செலுத்துவதற்கு ஒரு புத்தகம். இப்படி இருக்குது. இங்க என்ன செய்து பார்த்துங்க, அல்லாஹுவை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்காக ஒரு வழி கிடைக்குமேயானால், இறைவனிடமிருந்து ஒரு அருள் கிடைக்குமேயானால், நன்றியுடன் அல்லாஹுவை நன்றியுடன் நினைவு கூறுங்கள்.
உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டிவிட்டது போன்று. எப்படி சொல்லப்படுகிறது அப்படி சொன்னால், உங்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டது போன்று, உங்களுக்கு வழி கிடைத்து விட்டது போன்று, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று. இன்னைக்கு சீக்ரெட் புத்தகம் அப்படிதான் சொல்லுது. உங்க எண்ணத்தை எதையாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா கிடைத்து விட்டது போன்று நினைங்க. உங்களுக்கு பணம் இருப்பது போல நினைங்க, வீடு கிடைத்தது போல நினைங்க, சுகம் அடைந்தது போல நினைங்க அப்படின்னு சீக்ரெட் புத்தகம் பேசுது. ஆனால் அந்த குரான் வேதம் என்று குரான் பேசுகிறது, வேதம் என்று குரான் பேசுகிறது, உங்களுக்கு கிடைத்து விட்டது போன்று அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். நன்றியுடன் நீங்கள் என்ன செய்யணும்? அவனை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்கள் இருந்தீர்கள். ஒன்றை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எப்படி வீடு கட்டுவது, எப்படி நோயை போக்கிக் கொள்வது, எப்படி வறுமையை போக்கிக் கொள்வது, எப்படி அமைதியை தேடிக்கொள்வது, யோகா, தியானம், நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, இல்லை மருத்துவம், இல்லை ஃபைனான்ஸு, இல்லை வியாபாரம், இல்லை மனைவி மக்கள், எதையாவது கூட நீ சுதந்திரிக்க நினைச்சிங்களா? இல்லை. இப்படி தேடுவது கண்டிப்பாக வழி தவறியவர்கள் நீங்கள் இருந்தீர்கள். எவ்வளவோ தேடி தேடி போன கிடைக்கல. ஆனால் எங்கே இருந்துச்சு? நீங்கள் இதற்கு முன்னாடி வழி தவறிகள் இருந்தீர்கள், ஆகையினால் உங்களுக்கு கிடைத்து விட்டது போன்று. இதுதான் எல்லா புத்தகமும் பேசுது. உங்களுக்கு கிடைத்து விட்டது போன்று நீங்கள் எல்லாத்தையுமே உணரணும் என்று ஒரு சீக்ரெட் புத்தகம் பேசுகிறது. ஆனால் குரான் ஒரு வரையில் சொல்லிவிட்டது, நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைத்து விட்டால், என்ன இருக்குதோ அதை கொண்டு என்ன செய்யுங்க? முதல்ல நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு இருங்க. எதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைத்து விட்டது போன்று நன்றியோடு இருங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறோம், முதல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கு, நம்முடைய பொருளாதாரத்துக்கு முதலீடுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல அப்படின்னா, முதலில் நம்மளுக்கு என்ன நஷ்டம் இல்லாமல் முதல் நம்மளுக்கு லாபம் கிடைத்திருக்கு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அது ஒவ்வொன்றுக்கும் நன்றியோடு இருந்தால் அந்த நன்றிக்கு உண்டான பதில் நம்மளுக்கு இறைவன் வந்து அருளாகவோ அல்லது நம்மளுக்கு மன அமைதியாகவோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைத்துவிடும் என்ற அடிப்படையில் இந்த குரான் நம்மகிட்ட பேசுகிறது. இறைவன் கொடுமான. Follow in Instagram.